நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தூத்துக்குடி துறைமுக கடற்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். இந்துக்களின் முறைப்படி ஆடி மற்றும் தை அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம். அன்றைய தினத்தில் திதி கொடுப்பதால் தங்களது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாது தங்களுடைய குடும்பத்தையும் முன்னோர்கள் ஆசிர்வதிப்பார்கள் எனவும் நம்புகின்றனர். எனவே இன்று தை அமாவாசை என்பதால் தூத்துக்குடி துறைமுக கடற்கரையில் நூற்றுக்கணக்கானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் நீர்நிலைகளில் தங்களது முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் செய்தனர். இந்நாளில் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது இவர்களது நம்பிக்கையாகும். நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் குவிந்த ஏராளமானோர் புனித நீராடி சூரியனை வழிபட்டனர். பின்னர் தங்கள் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி ஆற்றங்கரையில் அவர்கள் பூஜை செய்தனர். பித்ருக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணனா நம்ம குடும்ப சேமத்துக்கும் நல்லது. அப்புறம் இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, இந்த அமாவாசை திதிகளில் யாரும் பண்ணாதவா எல்லாரும் இருந்தாங்கன்னா இந்த அமாவாசைகளில் பண்ணால் நம்ம குடும்பத்துடைய சேமம் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த அமாவாசை திதி கொடுக்கறது. தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். தமது முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக பூஜைகளையும் செய்து வழிபட்டனர். இந்துக்கள் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோடிகளை நினைத்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ஐதீகம். அப்படி ஒவ்வொரு மாதமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆடி, தை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக வேண்டிக் கொண்டால் ஆண்டுதோறும் விரதம் இருந்ததற்கு இணையானதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தை மாதத்தின் முதல் அமாவாசை நாளான இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் பக்தர்கள் அன்னதானம் செய்து வழிபட்டனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதற்காக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். முன்னோர்களின் நினைவாக பிதுர் கர்மா பூஜை செய்து தர்ப்பணம், கோதானம், வஸ்திரதானம் மற்றும் அன்னதானம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். வாழ்வுக்காகவும் சுகபோகமான சிந்தனைகளுக்காகவும் தான் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் இறைவனுடைய ராமநாத சுவாமியுடைய ஆசீர்வாதம் இன்றும் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த வளம் வருகிறார். ராமேஸ்வரம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களை நினைத்து மக்கள் பூஜை மற்றும் விரதம் இருந்து வழிபட்டனர். லோகநாதன், நியூஸ் 7 தமிழ், ராமேஸ்வரம்.